இதோ இதே கிராமத்தில் நாட்டாமை இருக்கக்கூடிய முருகன் இல்லை அவர்கள் இதோ எங்களது கம்பெனி உரிமையாளர் செங்கல்பட்டு மாவட்டம் ஜெய்யூர் வட்டம் மேல் மருவத்தூர் அருகமுள்ள இருமலி கிராமத்தை சேர்ந்த ஆரூர் அண்ணன் அன்பு சகோதரர் ஓ மதியழகன் அண்ணார் அவர்களுக்கு இதோ இதே கிராமத்தில் நாட்டாமையாக முருகன் ஐயா அவர்கள் இதோ மலர் மாலையை பொன்மாலையாக அறிவிக்கிறார்கள். இதோ சாலை அறிவிக்கிறார்கள். நாட்டாமைகத்தாருக்கும் சீனிவாசன் ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறோம். நம்ம நன்றி 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 நன்றி. எவ்வளவு ஆணவம் இருந்தால் உனக்கு நேர்ந்த நிலைமைதான் உன் ஜமீனுக்கும் நேரும் என்று வைத்திருப்பார்கள். விடலாமா அவர்களை? எவ்வளவு ஆணவம் அகம்பாவம்! உனக்கு நேர்ந்த நிலைமை ஜமீனுக்கு நேரம் சொன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கும். விடலாமா? புறப்பட்டு ஓடி வர. நான் இருக்கும் போது என் கணக்கு பள்ளி அடிக்கிறேன். யாரா நீங்க? அட துடு குடனை மடிந்தாய், துடுக்குள்ளே போய்ந்தாய், அட துடு குடனை மடிந்தாய், அடுக்கு திரும்பி மடி துடுக்குடனை மடிந்தாய், அட தெருக்கு கொண்ட உடனே தண்ணீரை கொட்ட வைப்பேன், தெருக்கு கொண்ட உடனே தண்ணீரை கொட்ட வைப்பேன், துடுக்குடனை மடிந்தாய், அடுக்கு திரும்பி மடி துடிப்பேன் உடனே துடுக்குள்ளே போய்ந்தாய். உனக்கு என்ன கொம்பு மச்சிக்குதா? உனக்கு என்ன கொம்பு மச்சிக்குதா? அத்தை நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த மரும்புல நான் இருக்குல்ல, எதுக்கு அத்தை கவலை? ஏன் அத்தை? ஆமா இதே இடத்துல உயிரை விட்டாலும் விடுவேன். ஒரு காலமும் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்க முடியாது. எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜமீன்தார் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீயும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். நான் ஒண்ணு உங்ககிட்ட பணம் இருக்கு, எங்க கிட்ட பணம் இல்ல. அதனால நீ பெரியவனா இருக்கலாம், நாங்க ஏழ்மையான இருந்துட்டு போறோம். உனக்கு பணம் வருதுன்னா ஏது காரணம்? எங்களை மாதிரி ஏழ்மையான மக்களுடைய வயிற்றுல அடிச்சுதான் நீ சம்பாதிக்கிற. அதனாலதான் இந்த பணம் எல்லாம் உங்ககிட்ட வருது. எவ்வளவு கூலி கொடுக்குற? கால்ல காசு, கால் வேறு கஞ்சி, காப்பி நெல்லு இதெல்லாம் கொடுத்துட்டா. ஆமா நீ சம்பாதிக்கலாம், நான் உயர்ந்த இடத்துல இருக்க மாட்டேன், இருக்க முடியாது. யாரு யாருமே தெரியாது. நான் கொடுக்குற காசு கால் வயிறு கஞ்சில தான் படிச்சிருக்கேன். அப்படியா?
எவ்வளவு என் காசுலயே படிச்சுட்டு வந்து என்னையே கேள்வி கேட்க நீ கொடுக்கிற காசு ஒண்ணு சும்மா வரலையே என் அத்தி மாமா உழைச்சு தானே வந்துச்சு சும்மா உழைச்சிடுவாங்களா யாரும் இருந்தாலும் அத்தை என்னை எதிர்த்து பேசினாலே அவன் குறவலையை கடிச்சு திப்பிடுவேன். கை நீட்டி பேசும் அளவுக்கு உனக்கு அகந்தை இருக்குன்னா படிச்சிருக்கிறான் அந்த திமிரு உண்மைதான். ஆணவம் கைட்டு முடியுமா கைட்டு முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? ஆணவம் பண்ணிட்ட நாய் பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடி வா 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 நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா 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 சரியா
ஏய் அவரு கேள்வியா வாட்சிக்க அவரு இவர் 8 மணி எல்லாத்துல 10 மணி அப்படிதான் இருக்கும் 8 மணி கம்மியா ஐயோ ஏய் எங்க மாமா அவரு சைனா அவர் சைனா அவரு கை முடி வா கை நீட்டி பேசுவியா ஏய் ஏன் ஜமீன்தார் சொல்லுவியா சொல்லு நீ 1000 முறை அடிச்சாலும் வந்துட்டாலும் நான் உயிரை இங்க விட்டாலும் விடுவேன். ஆனா ஒரு காலமோ யாருக்கு பதில் அவசியம் கிடையாது. பொண்ணு அடிக்காது எப்பா என் பொண்ணு எவ்வளவு அழகா சூப்பர் காப்பாத்துறாளுங்கடா என் பொண்ணே பாவம் துரும்பாக்குறா ஆமா பொண்ணு கூட துரும்பாக்குறா கொஞ்சம் நல்ல
ஏய், செய்தது தவறு மன்னிப்பு கேட்க முடியாதா? முடியாது. எப்படியா மருமகளை பொண்ணு தாயாத்த பையா உன் காலியாட நாங்க விழுவோம் உன் காலியாட நாங்க விழுவோம் ஏண்டா தாலியாத்த பையா உன் காலியாட நாங்க விழுவோம் ஏய், என் மருமவனையே கொண்டுட்டானே எப்படியா இருந்தாலும் ஒரே பேர் தான். அயோக்கியனுக்கு என்ன பேர் வர முடியும்? எப்படியா இருந்தாலும் அயோக்கியமா, எது செஞ்சாலும். ஒரு தடவை பண்ணாலும் அயோக்கியமா, 10 தடவை செஞ்சாலும் அயோக்கியம் தான். பேர் மாற போகுது. நல்லவனுக்கு ஒரு முறை பண்ணாலே கெட்டவன் பேரு. நல்லவன் பேர் எடுக்க பலகாலம் ஆகலாம். கெட்டவன் இதுக்கான நேரத்துல